ஆல்பா நிலைங்கிறது என்ன? இப்ப நாம பேசிட்டு இருக்கோம், கண்கள் திறந்திருக்கு, விழிப்போட இருக்கோம்னா இது பீட்டா நிலைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நாம ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த மூளையின் வேகம் அப்படியே கொஞ்சம் குறையும். அப்போ நம்ம ஆல்பா நிலைக்கு போயிடும். ஒரு தியான நிலையிலையும் இருக்கலாம். அதே சமயம் நமது பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இதெல்லாம் சிந்திச்சு அதுக்குண்டான தீர்வுகளையும் நம்மால பார்க்க முடியும். மனத்திரையில பார்த்து அதை ஆழ்மனதுல பதிந்து பிரபஞ்சத்திற்கு செய்தியாக போய் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நிறைவேறுதுங்கிறத நம்ம பலமுறை பல பேர் வாழ்க்கையில பார்த்துருக்கோம். ஆனா நமக்கு நிறைய சாதிக்கணும், நிறைய மாற்றங்களை உருவாக்கி கொள்ளணும், நிறைய முன்னேற்றங்களை பார்க்கணும். வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும். அதே மாதிரி உறவுகள் இன்னும் சீர்படணும், நமது ஆரோக்கியம் இன்னும் சிறப்பா இருக்கணும். இப்படி நிறைய தேவைகள் இருக்கும்போது இந்த மனதின் சக்தியை கொண்டு இதையெல்லாம் நாம் நிறைவேற்றி கொள்ள முடியும். நீங்க உங்களுக்காகவும் செஞ்சுக்கலாம், உங்களை சேர்ந்தவங்களுக்காகவும் நீங்க தியானம் பண்ணலாம்.